ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அது ஏன்னா நிறைய கமெண்ட்ஸுக்கான இந்த வீடியோலாம் போடுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் சரி இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் கேட்ட மாதிரி நோ வெப்பன் சேலஞ்ச் கிரானி ட்ரீல பண்ண வந்து இருக்கிறோம். அதனால தான் இப்போ நம்ம கேட்டை தந்துனுக்குறோம். இன்றைக்கி வீடியோ வேறு லெவலில் ஆக போகுது. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்லே முதல்ல இந்த வீடியோக்கு தான் ட்ரெய்லர்லாம் வேறு போட்டுக்கிறோம். சரி பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. சரி ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சே இவனுங்கிட்ட நம்ம வேலை பார்க்கறதே பெரிய கஷ்டம். போறாயா டேய். ஏங்க இவனுக்கு பேச்சு எடுக்கிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போலங்க. என்ன மேலே போகிறான், மேலே எதுக்கு போகிறான்? ரூமுக்கு போகிறான்டா. ரூமில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, தூங்க போகிறான்னு நினைக்கிறேன். தூங்குறாயா. இந்த கன்னை பார்த்தோன்னே ஒரு நடுமண்டையில் சுடணும் போல தோணுது. ஆனால் நம்ம சேலஞ்சே அதுதான், நோ வெப்பன் சேலஞ்சு. வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வந்து வெப்பன் சேலஞ்சுனா என்ன, அவங்கள தானே சுடக்கூடாது. ஆனால் நம்ம இதை வச்சு காக்காவை சுடுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஜன்னல்லாம் சுடலாம்ல. எனக்கு வேறு வெப்பன் சேலஞ்சுன்னா இவ்வளோ தாங்க தெரியும். ஓகே, இந்த காக்காயிட்ட வந்து நம்ம வழக்கமாக பேச்சுவார்த்தை நடத்தி தான் வேலையை பார்ப்போம். ஆனால் அவர் வழக்கம் போல் முரட்டு பிடிக்கிறாரு. அதனால் பாய் see you கண்ணா. ஓகே, மேலே என்ன செடி அதோ போகிறா கெழி. என்னடா நம்ம கூப்பிடாமலே எல்லாம் வருதுங்க. கெழுவி இங்கே பாரு, இங்கே கண்ணெல்லாம் சிவப்பாயிடுச்சிங்க. காக்காவை சுட்டரில் வந்து என்னடா இது லாஜிக்கே இல்லை. அந்த செடி போட்டால் தான் வந்து நீங்கள் வந்து கோவப்படுவீங்க. சரியா உங்கள் பேத்தியை அடிச்சுட்டா அதனால கோவப்படலாம். காக்காக்க கூடமா அடங்கொய்யால இதெல்லாம் எங்கடா போய் சொல்கிறது? காக்காவை சுட்டா ஏன் உங்களுக்கு கோவம் வருதுன்னு தெரியலையே. ஏன் தெரியுங்களா? எப்படி? சரி விடுங்க. அது என்ன இப்போ புலம்பி என்ன போகுது, நம்ம சுட்டுட்டோம். ஆனால் வந்து இன்னும் அந்த ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் எனக்கு பயங்கரமாக கேட்குது. சரி விடுங்க, அது கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து காம் டவுன் ஆகி போயிடுவாங்க. இப்போ இந்த கன் எடுத்துன்னு நம்ம எங்கே போகணும்? கீழே இருக்கிற அந்த ட்ரெயினுக்கு தான் வந்து நம்ம போய் பண்ணணும். அதான் அந்த ட்ரெயினுக்கு இடத்துல ஒரு சின்ன மிரர் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ரூமு. அதுக்குள்ளே தான் வந்து எதனா நம்ம யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் அதை வாட்சிட்டு அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இறங்கியாச்சுடா. இப்படியே இறங்கி போனால் இந்த இடத்துல டெடி பேர் இருக்குமா? இருக்கு. இல்லை ஒன்றுமே இல்லை. அது இருக்குதா? எத்தனை ட்ராவு? வீடை காலி பண்ணிட்டு வெளியே போங்கடா. ஓகே, இந்த பக்கம் யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை. ஓகே, என்னப்பா இன்னைக்குன்னு பார்த்தேன், எல்லாம் வேறு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அங்கேருந்து விழுதுன்னு வந்து. ஓகே, இப்படி தட்டி விட்டு நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிடுவோம். அப்போ தான் கேள்வி இந்த பக்கம் வருவோம். நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். ஓகேவா? யாரும் ஒன்று ஒன்று கேள்வி கேட்காதீங்க. கேட்டு பையன் வராயா. என்னடா ஸ்லோவாக வரான்? அங்கே பாருங்க, கண்ணை பாருங்க. அவன் கண்ணில் அப்படியே ரத்த வெறி தெரியுது, கொலை வெறி தெரியுது. கையில் நின்று பாடுறான். பின்னாடி கேள்வியே வராங்க. ஐயோ, இந்த சுடலான்னு பார்க்குறேன். நான் சுடதான் முடியல. என்ன பண்ணுறது? அது வெப்பனை என் கையை கட்டி போட்டிங்களே. சரி வராங்க. வாங்க. எத்தனை வாட்டி நாளே விட்டுருப்பீங்க. வாங்கடி வாங்க. ரொம்ப சும்மா வெறுப்பேற்றுறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த சொட்டையும் மொட்டையும் சேர்ந்து என்னை எத்தனை வாட்டி சும்மா அடிச்சிக்கிதுங்க. இன்றைக்கி வந்து அவங்ககிட்ட நான் ஒரு அடி கூட வாங்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துக்கிறேன். செயலில் காட்டுவியானுங்க நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ஓகே, வேற இவனுங்க வேறு வந்துக்கினே இருக்கிறானுங்க. ஓகே, இந்த ரவுண்டு அடிச்சதுனால அவனுங்க அந்த பக்கம் வருவானுங்க. நாம் இந்த பக்கம் அப்படியே ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஏற்றிட வேண்டியதான். எங்கே தேடி வந்தேன் உன்னைத்தானே, எங்கே இருக்கிறாய்? ஓ சாரி, வழிதான் தெரியும்ல. இந்த பாட்டை நம்ம வேற யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்க ஒன்னா தாம்பா தேடி நிற்கிறேன். அட்டுமிலு அப்பாடி. எங்கே போனாலும் இந்த மதுளேறி குதிக்கிற வேலை மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ஒன்றுமேல ட்ரெயின் கீயா? நம்ம ட்ரெயின் கீ பண்ணுறதாண்டா அந்த எலக்ட்ரிக்கெலாம் கொடுக்கணும், அந்த ஃபியூஸ்லாம் கொண்டு வரணும். நம்ம இன்னைக்கு கேட் எஸ்கேப் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். இருங்க, முதல்ல பொருள் கிடைக்கிறத வச்சு பார்த்துருவோம். ஓகே, இப்படி உள்ளே போனால் ஃபியூஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. சரி, மெயினே இங்கே தான் இருக்குது. அப்போ சைடில் ஊறுகாய்க்கு. அதனால் நம்ம இன்றைக்கி கேட் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஏன்னா கேட் எஸ்கேக்கு வந்து அந்தளவுக்கு பொருள் தேவைப்படாது. ஒரு ஃப்ரிட்ஜ் ஆண்டியில் அப்புறம் ஃபியூஸு கொஞ்சம் எலக்ட்ரிக் பவர் தான். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக என்னான்னு நான் சொல்கிறது, ஆனால் அந்த கேட் எஸ்கேப் அதை பண்ணிடலாம். வேறு என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்றதே கன்ஃபியூஷனாக இருக்கே. பண்ணிடுவேனா? வேறு சவுண்டு வேறு போட்டேன். அவங்க 2 பேரும் இப்போ வேறு வருவாங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணின்னு கிடக்குறேன். அவங்க வருவாங்களா மாட்டாங்களா? வரலான்னு தான் நினைக்கிறேன். சேப்பாடி
என்ன வரமாட்டேன்னு வச்சுக்கிறேன். ஏங்க இவங்க 2 இப்பெல்லாம் ரொம்ப திட்டுதான் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்னமாரி அப்பா அவங்களாம் எப்படி தப்பிச்சு போகிறது? வெயிட் பண்ணிட்டு வராங்கய்யா. வராங்களாண்ணா? ஓகே, ரோபோ முன்னாடி வந்துடுச்சு. அப்பன்னா கருப்பு காய் வந்துடுச்சு. வர இறங்குறா வர எவாடி எப்படியே வந்தாச்சு. நம்ம அப்படியே இந்த பக்கமாக எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதான். 2 பேரும் இன்னும் ஒன்றாவே வராங்க. கரெக்டு, அந்த காக்காவை போட்டு சொன்னோம்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து வெறியோட சுற்றி நிற்கிறாங்க. முதல்ல நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுங்க. அந்த இன்னும் இது இவ்வளோ நேரம்லாம் இருக்காது அந்த சிவப்பு கலரில். அந்த வழியாக தானே உன்னை போக சொன்னேன், இந்த வழியாக யார் வர சொன்னான்ற மாதிரியே இருக்குது எனக்கு. சரி, அப்படி போயிடுவோம், இப்படி போயிடுவோம், எப்படி வேணாலும் போயிடுவோம். ஒன்றுமே கிடைக்கலையே. சரி, நம்மலாம் எல்லாம் பார்த்து பயப்படுறாளா? இதை விட பெரிய பெரிய கோளாறுங்களாம் நம்ம பார்த்துக்கிறோம். இல்லை ஒன்றுமே இல்லை. சரி, இந்த மாரி நம்ம வந்து பார்ப்போம், ஒன்றுமே இல்லை. அப்போ கடுப்பாகுதுங்க. சரி, இப்போ எதுக்கு நம்ம மேலே வந்துக்கிறோன்னா, இங்கே இடத்துல வந்து ஒரு சிலிண்டரி நம்ம கொல்ற இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பெட்டி மாரி இருக்கும். அந்த பெட்டியில் இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்து. என்ன இருக்குது? காயினா? யாரா போங்க நிறைய. நான் கேட் எஸ்கேப் பண்ணலான்னுக்கிறேன். அப்போ தான் எல்லாத்தையும் காட்டுவீங்க. ஏன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப்லாம் ரொம்ப கஷ்டங்க. நிறைய ஓடி வரணும். ஏற்கனவே இங்கே வந்து மொட்டைக்கிட்டையும் சொட்டைக்கிட்டையும் பயந்து ஓடுறது பார்த்தாதா, இதுக்காக வந்து அந்த ட்ரெயின் எஸ்கேப்புக்காகவும் நம்ம ஓடணுமா? அதனால தாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஈஸியாக முடிப்போம். ஏன்னா நீ நோ வெப்பன் சேலஞ்ச், அதாவது சும்மா இருக்கிற குரங்கு கையில் நம்ம பொம்மையை குத்த மாரி இப்போ 2 பேரும் என்னை அடிக்க வருவாங்க. அவனு தான் நம்மளால திருப்பி அடிக்க போகிறான்ற தைரியத்தில் வந்து நிற்பாங்க. விளையாட்டு இன்றைக்கி என் மேலே ஒரு அடி பாட்டுமே அதோட ரிவெஞ்ச் எடுக்க வருவான் பாரு. ஒரு பில்டிங் ஈகோன்னு ஒரு போட்டுக்குன்னு அந்த பீஜி மேலே டக்குன்னு வர மாட்டேங்குது. பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ வந்து நம்ம கேட் எஸ்கேப்பான பொருள்லாம் வேறு தேட வேண்டியிருக்கு. கேட் எஸ்கேப்பான பொருள் வந்து ஒரு ஃபியூஸ் மட்டும் தான் கிடச்சிது. அது கீழே ட்ரெயின் இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இன்னும் பிரிட்ஜ் ஹேண்டில் அதுக்கு நம்ம தான் வந்து எலக்ட்ரிக் பவர் கொடுக்கணுமா? ஏற்கனவே கரண்ட் இருக்க தான் போல இருக்கேன். இல்லை ஃபியூஸ் ஒன்று நம்ம கொடுப்போம்ல, அங்கே கரண்ட் தேவை. ஐயோ மறந்தே போச்சு. சரி ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்தில் இங்கே திறந்து பார்த்தா கண்டிப்பாக என்ன இருக்கும்? பிரிட்ஜ் ஹேண்டல்லாம் இங்கே இருக்குங்க. இப்போ ட்ரெயின் எஸ்கேப் வந்ததுலேருந்து தான் காணாம். சரி, இந்த பக்கம் ஒரு புல்லட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்து என்ன ப்ரோஜனம்? அந்த நமக்கு தான் தேவைப்படாது. ஓகே, இங்கே ஐயோ இங்கே ஒன்றுமே இல்லை. என்னடா இது? எங்கேயும் நடக்கிற மாதிரியே சத்தங்க என்ன பார்த்தா இங்கே தான் வருது. இந்த கேள்வி வேறு சொல்லாமல் வந்து நிற்குது. ஐயோ இன்னும் உனக்கு இன்னும் கோவம் தண்ணிலையா? அந்த காக்கா அவனை வேணும்னே போட்டு தரல. நான் சாவி கேட்டேன் தரல, அதனால தான் நான் போட்டு தரேன். எங்கே சொன்னால் புரிஞ்சிக்க மாட்றாங்க, ஒன்றும் மாட்றாங்க, பின்னாடியே வந்து நிற்கிறாங்க. இந்த காக்கா நீங்கள் சாப்பிட வச்சுருந்தீங்கன்னு எல்லாம் சரி தான், ஆனால் நான் சாப்பிடல. நீங்கள் தான் அடிச்சு விட்டேன். என்ன ஓட்டு மலை தான் ஊண்டு கிடக்கும். ஆஹா, வாராயா எறா ஓடுத. தெய்வமே, புயல் வேகத்தில் போய் நிற்கிறேன். யாரும் குறுக்கில் வந்துடக்கூடாது. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா கேட்டு வராங்க. தெரியலையே, ஒரு பச்சை பிள்ளைய 2 பேரும் மடங்கி வந்து பிளாக் பண்றாங்களே. இன்னும் அநியாயத்தெல்லாம் பார்க்கறது யாருமே இல்லையா? ஐயோ, இவங்கிட்ட அடி வாங்கறதுக்காக நான் இந்த எஸ்கேப்புக்கு சேலஞ்சுக்கு ஒத்துக்கணும் வந்தேன். சரி பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. என்ன இப்போ வாங்க நீ பார்க்கலாம். சரி வேணாம்ப்பா, இங்கே கூப்பிட்டாலும் கோவத்தில் ஏறி வந்துடுறப்பா. ஆல்ரெடி நம்ம மேலே காண்டில் இருக்கிறானுங்க. சரி, இப்போ வந்து நம்ம இந்த வழியாக வந்து காயின் இருக்குது, வேணாம் விடுங்க. நம்ம அப்படியே கேட் எஸ்கேப்பே பண்ணிடலாம். அது பார்க்கும் போதெல்லாம் மைண்டு மாற்று, ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம். ஏன்னா 2 பொருள் கிடச்சிச்சு. ஆனால் இந்த இருக்குன்னா ஆக்சிலேட்டர்லாம் வேறு கண்டுபிடிக்க இருக்கும். போகிற வழியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாரி என்ன கிடச்சின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஷெட்டு முதல்ல ஓப்பன் பண்ணி ஷெட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, உள்ள போச்சுடா கொம்பன் தாமரமல்ல தலை முழுங்க செடி கிடைக்குது. இதை வச்சு நான் கேட்டு போய் பார்த்துட்டா பாரு, கையில் கண்டு வச்சுக்கிறாடா. ஓடுறா ஐயோ, அப்படி ஓடனாலும் வந்து சுற்றுவாடா. இப்படி வந்துடுவோம். இப்படி வந்து அவன் அப்படி வந்தோடனே நம்ம இப்படியே போயிட வேண்டியதான். அப்படியே அமைதியாக போயிட வேண்டியதாங்க. என்ன இந்த பக்கம் வரான்? ஓடு இன்னும் வரானா இல்லை அந்த பக்கம் வரானா? திடீர்னு இப்படியே நைஸாக வந்துடுவோம். நிற்கிறான் போல அங்கே போய் சைடில். சரி, இப்படியே வந்துட்டோம். அப்படியே திரும்பி பார்க்காம போயிடு. இந்த நேரில் ஒரு கேள்வி முன்னாடி வந்துச்சுன்னு அவ்வளோதான் என் கதை. இவ வேற வரா குறுக்க. ஒன்னெல்லாம் யாரு கேட்டா? கேள்வி வரா பூரா. ஒன்னெல்லாம் யாரு வர சொன்னோம்? தூக்க மாத்திரை போடணும், தூங்க வேண்டியது தானே. ஐயோ, கட்டேன்னு வேற வராளே. இந்த பக்கம் இவ வருவா. சரி, கிழமை இந்த பக்கம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கம் போய்க்கிறான். நம்ம வழக்கம் போல இந்த கார்கிட்ட வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம். வாடி
என்னை போட்டு அடிக்கிறவளே, என்னை மானத்தை வாங்குறவளே, என்ன நீ நினச்சின்னுக்கிற? எப்போ பார்த்தாலும் வருவீங்களா, கட்டையில் போட்டு அடிப்பீங்களா, இல்லைனா அந்த கேட்டு பையன் தூக்கிட்டு போய் நமக்கு வீட்டு மேலே இருந்து தாழ்றான். நீ என்னடா தலையில் அந்த உருளைக்கட்டையை விட்டு அடித்து தாத்தான்னு இழுத்துன்னு இந்த கார் உள்ள போட்டு கூட ஒரு வெடிகுண்டை வேற போட்டு என்னை மேலே அனுப்பி விட்டுற பார்க்குற. டேய், இதெல்லாம் சுத்தமே நியாயமே இல்லை. சிங்கத்தை சீண்டி பார்க்கலாம், புளியை புறாண்டி பார்க்கலாம், கரண்டி விட்டு ஆட்டி பார்க்கலாம், ஆனால் ரெட் டிராகனை டச்சு மட்டும் பண்ணி பார்க்கக்கூடாது. ஆஹா, எவ்வளோ டெலக் பேசினாலும் பயப்படாமல் வராங்களேயா. பின்னாடி கேட்ட பையனு வேற வரானே. முதல்ல இங்கே நம்ம எஸ்கேப் போயிடுவோம், அப்படி போயிடுவோம், இப்படி போயிடுவோம், எப்படியோ போயிடுவோம், தப்பிச்சா போதும் நமக்கு. சரி, ரெட் டிராகன் ஏன் பயந்து போதுன்னு யாரும் கேட்காதீங்க. புலி பதுங்கிறதுக்கே பாயது தான். அதுக்கு என்னடா புலின்னாரிங்க, இது நம்ம அது எப்படியோ ஒன்று விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இறங்கி போய் கொஞ்சம் கேமை பார்க்கலாம். நம்ம பில்டப் பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட்டு ஜெயிச்சுட்டு பண்ணுவோம். இது பண்ணுறதுலாம் நம்ம மட்டும் தப்பிக்கலன்னு வச்சிங்களேன், அந்த ஜெயிலில் நம்ம ஃப்யூச்சர் தெரியுது. ஓகே, இந்த கோகனட் எடுத்துப்போம். எனக்கு தெரிஞ்சு இது உள்ள என்ன இருக்கும், காயின் தான் மேக்ஸிமம் இருக்கும். காயினை வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம். அப்படின்னா இதுக்குள்ளே பேட்லாக் கீ இல்லை சேஃப் கீ அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கீயும் வேறு இருக்கிறதுனால அது கிடைக்கவும் வாய்ப்பில்லை. இன்னுமா பக்கத்தில் நந்து வர மாதிரியே சவுண்டு கேட்குது. போகலாமா? எனக்கு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வருதுங்க, அதனால தாங்க எனக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டாங்க பாருங்க, ஏதோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தனால தப்பிச்சோம். போடா 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 வேகமாக போடா. இங்கே நின்று போமா. ஐயோ, கிழவன் வரல போல, கிழவி முட்டா வரா. ஐய், என்னடா இன்னும் உங்களுக்கு கொலை வெறி தாங்கல. ஆனால் சுடுறாண்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக என்ன கிழவியை சுட்டுருப்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏய் கிழவி, நேரத்துக்கு உன் புருஷங்கையாலே உனக்கு சோழி முடிஞ்சிருக்கோம். ஓகே, கிடங்கன்னு இறங்கு. ஓகே, இப்போ எந்த பக்கம் போனோம்? ஓகே, இவங்க இந்த பக்கம் வாங்க. வழக்கம் போல் நம்ம அந்த ரூம் வழியாக போய் தப்பிச்சு போயிடுவோம். ரோபோ, நீ கொஞ்சம் வா, நீ கூட வந்தால் தான் அவங்க 2 பேரும் வருவாங்க. சரி, சீக்கிரம் வாங்க. என்ன இன்னும் காணா? வேகமாக வாப்பா. சரி, உனக்காக வேற பாட்டுலாம் வேற பாடுறேன். ஓடி வா. ஓகே, ஓடி வா சொன்னா நந்தவது பார். சரி கூட, நீ என்ன இங்கிலீஷ் பேய் தானே? கையில் பாரு, எல்லாம் எவன் எந்த அப்பாவி மாட்டின்னு கையில் அடி வாங்கினான்னு தெரில. கட்ட பூரா ஒரே ரத்தமாக இருக்குது. சரி இருங்க, இந்த கேரட்டு போய் எங்கே போனான்? கண்டிப்பாக இவன் முன்னாடி போன பின்னாடி வருவானே. ஒருவேளை அதோ வரான்டா. நான் ஸ்டைலாக நடந்து வராங்க பாரு ஒருத்தனை போட்டு தள்ளுறதுக்கு. ஏன்னா நான் தெரியாதளமான தானே நான் வீட்டுக்குள்ளே மாட்டேன். அப்படி ஏன்டா அப்படின்னா ஒரு கொலை வெறி, ஒரு விருந்தாளி வேணா அவங்கள பார்த்துக்கணும் தான்டா. வரவங்களாம் உங்களை என்ன கொண்டு தான் வந்தான். இந்த கிராணி கிழவனு நடுவு காட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, காடு நடுவில் எப்படி செத்து இருப்பாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பாக இதுக்குள்ளே என்னமோ ஒரு இருக்குது, ஆனால் அது நம்ம வேற ஒரு எபிசோடில் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம தப்பிச்சா போதும். ஓகே, என்ன இருக்கு? என்னடா இது? அதோ இருக்கா? என்ன காணாமேன்னு பார்த்தோம் ஒரு நிமிஷம். என்னது? சேஃப் கீ. ஓகே, இப்போ நம்ம சேஃப் கீன்னு போய் சேஃபாக போய் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம சேஃபாக எடுக்கிறோம். யாரும் தயவு செஞ்சு காண்டாயிடாதீங்க. ஆஹா, இந்த பதட்டத்துல என்ன பேசுறேன்னே தெரியாம பேசின்னு இருக்கிறேனே. சரி விடு, என்ன கதை என்ன ஸ்கிரிப்ட்னே தெரியாம பேசிக்கிறேன். இந்த பக்கம் போகலாமா, அங்கிட்டு போகலாமா? ஏய், என்னடா இந்த பக்கம் தானே நீங்கள் வந்தாலும் நான் இங்கே நின்று நான் வருவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தேன். கடைசியாக விட பின்னாடி வருதுங்க 2 நாய்களும். ஓகே, ஓடுறா வேகமாக போடா. ஏதோ இவன் கொஞ்சம் ஃபிட்டாக ஆனாலும் நல்லா ஓடுறான், நல்லா பையனாகிறானே, பரவாயில்லையே. நம்ம தானே அது. சரி, நம்மளே பெருமையாக சொல்லிக்கிறது நல்லா தான் இருக்குது. சரி, இந்த பக்கம் கதை திறந்து நம்ம அப்படியே சேஃப் கீக்கு போகலாம். இன்னும் திறக்க முடியல. இன்டர்வியூ வந்து பீக்லாக்கா இன்னும் வந்து இந்த கதவு கூட திறக்காம என்ன பண்றாங்க இவங்க 2 பேரும்? இந்த வீட்டுக்கு நான் ஓனரா இல்லை அவங்க ஓனரா? நான் ஒவ்வொரு கதவையாக தொண்டு வரேன் சார். இந்த கொடுமையில நம்ம யார்கிட்ட சொல்றது? சரி, அதுக்கு நம்மள சேஃபாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரு எலக்ட்ரிக் கேபிள். இதை தான் தேடிக்கொண்டு இருந்தேன். சரி, முதல்ல போய் எங்கேயாவது வந்து வைப்போம். இன்னும் இங்கே பக்கத்தில் நடக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. அதே உங்களை தாண்டா தேடின்னு கிடக்குறேன். ஐயோ, இதில் வேற தேடி நிற்கிற சவால் வேற விட்டனே. பின்னாடியே வேற கிழமை வேற வருவான் துப்பாக்கி எடுத்துக்கின்னு. நான் முதல்ல மேலே போயிடுறேன். எப்பாடி எப்படியே மேலே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே இந்த சின்ன ஓட்ட வழியாக அப்படியே இறங்கிட வேண்டியதான். அப்படியே வந்து இந்த கீழகில் அப்படியே இந்த ஓட்ட வழியாக நம்ம குச்சிடணும். அப்படியே போய் இந்த லிஃப்ட் பட்டன் பார்த்தீங்களா, அதில் அப்படியே போய் ஒரு இறங்கிடணும். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம ஷெட்டுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல கேட்டு பையனா இல்லை கேள்வி வேணா இருப்பாங்க. அதனால் நம்ம பார்த்து பக்குவமாக போகணும். ஏன்னா இந்த கேட்டு பையன் அவன் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இங்கே தான் சிகரெட் அடிச்சுட்டு போவான். அதனால் வந்து இவன் இந்த இடத்துல அதிகமாக சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்லிட்டேன். ஓகே, கரண்ட்டு கொடுத்தாச்சு வெற்றிகரமாக. ஃபியூஸ் வந்து கீழே இருக்குது, அதை போய் கொடுத்து விட்டால் நாம் ஜெயிச்சிட்டோம். மாலா, நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி இதுங்க 2 இப்போ எங்கே இருக்குது? ஒன்றுமே புரியலையே. இது வேற ஒன்று. ஏய், நீங்கள் 2 பேரும் இங்கேயா? ஐயோ,
ஏய் என்னடா கிழவன் ஒய்ஃப் நீயே போட்ட கள்ள காதலோட ஓடி போகிறதுக்கு பிளான போட்டான்டா கிழவன். கேள்வியே போட்டு தள்ளிட்டான். பரவாயில்ல, நமக்கு ஒரு விக்கெட் அவுட் ஆச்சு. வெப்பன் எஸ்கேப்பில் வெப்பனே இல்லாமல் கேள்வியை போட்டு தள்ளிக்கிறோம். நான் அந்த இடத்துல தெரியாமல் நின்னலாம் நினைக்கிறேன், தெரிஞ்சேதான் நின்னேன். ஏய் பாத்தியா இவர நாம் அப்படியே சுடுறான்டா. என்னடா செவத்துல சுடுற? ஐயோ கொஞ்சம் விட்டா அலமாரி உள்ளுலாம் வந்து சுடுவான் போல இருக்கு. ஐயோ இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான்ப்பா இருக்கணும். கிழவன் வந்து இந்தமாரிலாம் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்போ தான் அவன் பேய் மாதிரியே பண்ணுறான். ஏய் என்னடா ஏய் இவனுக்கு எப்படி தெரியுது நம்ம எங்கே போகிறோன்னு? சுடுறான். ஏய் குறி வைக்கிறான் பாருங்க, குருவி மண்டையன். கிட்ட வருவானே நேரத்துக்கு. வரான் பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக நடந்து வர. தகிர தில்லானா தகிர தில்லானா. பாருங்க அந்த கண்ணெல்லாம் வேறு தெரியுது. இப்போதான் அந்த பக்கமே வரான். அந்த நான் இப்போ ஒரு பிஜிஎம் போட்டுல அவனுக்கு போடுங்கண்ணா. ஒரு மாதிரி அவன் அந்த வர ஸ்டைலுக்கே ஒன்று கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த வந்து பிளாங்க் இருக்கா? இந்த பிளாங்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளாங்க் வந்து எதுக்குன்னா மேலே ஒரு இவன் வீட்டை மெயின்டைனே பண்ண மாட்டான், இங்கே உடச்சி வச்சிருப்பான். இங்கே நாம வந்து பிளம்பர் வேலை பார்க்கணும் இருக்கு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்டார்டிங்கில் எனக்கும் பிடிக்கல. அப்புறம் பண்ணால் தானே நீ எஸ்கேப் பண்ண முடியுன்ட்டாங்க. அப்போலேருந்து நானும் எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்தமாரி ஈகோ பார்க்காம பண்ணீங்கன்னா இந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம். இது என்னோட சொந்த கருத்து. ஓகே, இந்த பக்கம் ஆஹா தெய்வமே தெய்வமே அந்த பிளாங்குக்கு ஒரு நன்றி சொல்லுகிறேன் தெய்வமே. எப்படியே பிரிட்ஜ் கிடச்சிச்சு. அப்போ இதை நான் வந்து அங்கே போட்டு ஓப்பனே பண்ணலையா? அப்போ இது வரைக்கும் கேட் எஸ்கேப்பில் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுக்கிறோம். அதனால் அந்த கரண்ட் கொடுக்குற மட்டும் தான் பண்ணிக்கிறோம். அட ஈஸ்வரா. சரி ஓகே பரவாயில்ல. நாம் இப்போ போய் இவன் வேற ஒருத்த குறுக்கில் வந்தினே யாருடா இவனுங்கோ? இங்கேருந்தெல்லாம் எதுக்கு தான் கொண்டு வரானே தெரியல. கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியது எல்லாம் இந்த வீட்டை சுற்றி இருக்குது. ஓகே, இந்த காரை ஒரு நாளைக்கு தூக்கின்னு போய் கைலாங்கல்ல போட்டால் தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரப்போகுது. ஒரு நாளைக்கு இந்த காரை என்ன போய் கைலாங்கல்ல போட போகிறேன். பேய் வீடுன்ற மரியாதை போகுது. இவன் ஒருத்தவன் கையில் கண்ணை வச்சுக்கின்னு வர சுற்றின்னு கிடக்கிறான். இந்த கண்ணை நான் கூரை மேலே தர போட்டு வந்தேன். இது எப்படி இவன் கைக்கு வந்தது? ஓர வேமா ஓர சுடுறான்டா. சபாடி எப்படியோ வந்தாச்சு, வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இங்கேருந்து கீழே போனோம். கீழே கேள்வி இருக்குமோ பார்த்துக்கலாம். எவ்வளோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? ஓகே, இப்போ கீழே வந்து இல்லை தேங்காய் எடுத்துன்னு போயிட்டோம்ல, மறந்தே போச்சு. கீழே வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெயின் கீ. அப்போ ஃபியூஸ் எங்கே இருந்து வச்சேன்? நான் அந்த ஃபியூஸ் வந்து அந்த இடத்துல இருக்குதுல்ல, மறந்தே போச்சு. ஓகே, இங்கே இல்லை அதோ இருக்காயா எரியா நீ தாயா தேவை. நீ மட்டும் இருந்தால் போதும். இப்போ அந்த கேட்டு பையனையும் கேள்வியும் தாண்டி நம்ம போய் அந்த மேலே இருக்கிற அந்த அது வாயில் வர மாட்டேங்குது. ஏதோ ஏடிஎம் மிஷின் மாரி இருக்குமே, அதில் போனோம். அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கீழே வர வச்சு இப்போலக்கா வர வச்சு நம்ம அப்பாலக்கா போயிடலாம். எங்கடா இன்னும் காணாய கடகன்னு வரானுங்களா? வந்தால் டக்குன்னு முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். இன்னும் ஆளே காணாம பாரு. எப்படியோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. வந்துட்டான்டா. கிழமை தான் முன்னாடி வரான். கேள்வியை காணா. கேள்வி தானே வரணும். அவன் வர கையில் கன்று வச்சிருப்பான். அதனால அவன்கிட்ட ரொம்ப நின்று விளையாட்ட கட்டக்கூடாது. பாருங்க கிட்ட வரான் பாருங்க. கண்ணு இன்னும் ரெட் கலர்லேயே இருக்குதுங்க. என்னங்க காக்கா சுட்டா அவன்னா இவ்வளோ காண்டா ஆகிறான். ஐயோ, ஸ்லெண்டினா மேலே இருக்கிற பாசத்தை விட அந்த காக்கா மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்பான் போல. ஆனால் ஏன்னு தெரியல, எவ்வளோ அதுக்கு என்ன கதை இருக்குமோ. பாருங்க கண்ணை ஏற்றுனே வர பாருங்க. கேள்வி இன்னும் காண. கேள்வி நேரத்தில் வரலையா? ஒரு வேலை செத்துட்டு இன்னும் வரல போல இருக்கு. ஆனால் எதுக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆளையா காண. வராயா என்னடா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிட்டுனே வருவீங்களா? ஐயோ பார் கேட்டு பையன் வரான் பார். திருட்டு பையன்டா நீ. எப்படி அப்படியே போகிற மாதிரி இவனுக்கு என்ன கண்ணு தெரியுதாண்ட சேவரை தாண்டியும். நான் எப்படி போனாலும் கரெக்டாக பார்த்து வந்துடுறான். இந்தா ஃபியூஸ் வேணுமா எடுத்துக்க. வேணாமா? வீட்டு பொருள் தான்டா. நான் தப்பிக்கிட்டேன். ஆனால் இதை கூட நான் எடுத்துன்னு போக மாட்டேன். ஏன்னா இது வீட்டு பொருள். அதனால நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ரெட் டிராகனுக்கு நீதி நேர்மை எல்லாம் முக்கியம். பின்னாடி கேள்வி வந்துட்டாயா? எப்படியோ வந்தாச்சு. நாம் பேசுகிற சவுண்டுன்னா அவ்வளோ சத்தமாக கேட்குது கேள்விக்கு. ஆனால் அது இவ்வளோவா காது கேட்காதே. காதில் கிழவனுக்கு தான் காது கேட்காதுல்ல, கேள்விக்கு கண்ணு தான் தெரியாது. ரொம்ப நாளாக இந்த வீட்டுக்குள்ளே வராதனால எனக்கு மறந்தே போச்சு. சரி, இதை எடுத்துன்னு போய் நம்ம மேலே வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போகிற வேலையை பார்ப்போம். இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஏற்கனவே 2 பைத்தியம். நானும் கூட சேர்ந்து 3ஆவது பைத்தியமாக சுற்றக்கூடாது. இங்கேருந்து தாண்டா இருந்து என்னை லாக் பண்ணான் வீட்டுக்குள்ளே வரும்போது. ஓகே, கேட்டு சச்சக்கு ஓப்பன்னு. இதுக்கப்புறமா தான் நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது. அப்படியே இப்படி போய் எங்கே காணோம். இன்னும் குரோபாரா? இதை எடுத்து அவங்கள வர வச்சுன்னு போகலாமா? போட்டாச்சு. ஏய் சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. என்னடா இது
வரும்போது வரவேற்கிறானுங்க, போகும்போதும் அதேமாரி வழி அனுப்பி விட்டா நல்லா இருக்குல்ல. ஒரு அமெரிக்கன் தூதுவரை சென்ட் ஆஃப் பண்ண கூட வரமாட்டாங்கன்னா என்ன பேய்ங்க நீங்கள்? ஒரு நாகரிகம் கூட தெரியாமல் இருக்குதுங்க. சை, வரீங்களா இல்லையா? சே, இவங்களுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டியே கிடையாது. எல்லாம் நானே தான் போய் கூட்டின்னு ஒன்று வராங்களே. கிழவி தோ வராயா எங்கே வராளா இல்லையா? சே, நம்ம வரும்போது தான் வரா, வெயிட் பண்ணி நிற்பாப்பாங்க. நாமளே வந்து தலையை காட்டணும். என்ன கண்ணை காணா? ஓ, கோவம்லாம் குறைஞ்சிச்சுமா பாட்டிமாக்கு. எப்படியோ என் மேலே கோவம் குறைஞ்சிச்சு. பாட்டியை வரும்போது வேற ஒரு காக்கா வாங்கி வந்து தரேன், கோச்சிக்காத. பாடி பாட்டி வந்து நம்ம மேலே கோவத்தெல்லாம் கண்டுட்டாங்க. ஆனால் ஏன்னு தெரியலப்பா, கோவம் குறைஞ்சாலும் அந்த தடியத்துக்கு நம்மளை அடிக்கிறதுக்கே வராங்க. அது ஏன்னு தான் சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த பக்கம் கிழவனையும் காணாம், கெழுவியும் காணாம். அதனால நம்ம இப்படியே வந்து கேட்டு தந்துன்னு போயிடலாம். ஓகேங்க, வெற்றிகரமாக நம்ம நோ வெப்பன் சேலஞ்சு பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், கிராண்ட் பாவே சொல்ல வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டாமாமே. இதுங்க போனதுக்கப்புறம் தான் வந்து வழி அனுப்ப வரும். நீங்களாம் எதுக்கு தாண்டா வரீங்க? சென்ட்ரா கடையை தான் முடிக்கல தான் ஒரு குறையா இருக்குது. அதனால் நம்ம வேற வீட்டில் பார்க்கலாம். ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களின் விடை பெறுவது கிங் ஆஃப் ட்ராவலர் 46 ரெட் டிராகன். நன்றி, வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.